வெல்கம் டு கோல்டா இன்ஃபோ தமிழ். மனுஷங்களை விட சூப்பரான டேலண்டான ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம இயற்கை படைத்த பறவைகள் தான். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு பறவைங்களும் அதுங்க கெட்டுற கூடுகளும் பார்க்குறதுக்கே வியக்கத்துக்கிற வகையில் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பறவை கட்டின கூட்டை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளமிங்கோ. இந்த ஃப்ளமிங்கோ மாதிரியான பறவைகள் ஏரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமாக பார்க்க முடியும். இந்த ஃப்ளமிங்கோ பறவைகள் களிமண்ணை வச்சு அது கெட்டுற வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் தண்ணியில் அடிச்சுட்டு போகாத மாதிரி, வெள்ளம் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி, திடீர்னு மழை வந்தாலும் அது கரைஞ்சி போகாத மாதிரி இருக்கிற மாதிரி தான் கெட்டுமாங்க. மண்ணை குவியல் மாதிரி அதனுடைய அழகால் கொத்தி கொத்தி அப்படியே மேலே மவுண்டெயின் மாதிரி, அதாவது மலை மாதிரி உயர்த்தி வைக்குமாங்க. அது மேலே போயிட்டு இது முட்டை போடுமா. அதாவது எந்த அளவுக்கு தண்ணி மேலே வரைக்கும் வந்து அந்த முட்டையை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டுமா. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 30 to 50 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டில் இதனுடைய கூட்டை கட்டி வச்சுருக்குமாங்க. இந்த மாதிரி கூட்டினால மழைனாலேயோ ஃப்ளட்டுனாலேயோ பாதிப்பு மட்டும் இல்லாமல் ஒரு சில விலங்குகள் இந்த முட்டைகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக வரும். அதை கூட காப்பாற்றுறதுக்காக இந்த கூடுகள் உதவி செய்யுது. முட்டைக்கு மட்டும் இல்லாமல் முட்டையிலேருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜில் அதனால் ஒழுங்காக பறக்க முடியாது, ஒழுங்காக நகர முடியாது. அந்த மாதிரி டைமில் கூட அந்த வீட்டிலேயே அந்த குஞ்சுகள் இருக்குமாங்க. இந்த ஏரி முழுக்க இந்த ஃப்ளமிங்கோ பறவைகள் கட்டி வச்சிருக்கிற அதனுடைய ஒவ்வொரு வீடுகளையும் பார்க்குறதுக்கு இந்த இடமே பார்க்க ஒரு சிட்டி மாதிரி, அதாவது மட்டால் உருவாக்கப்பட்ட சிட்டி மாதிரி காணப்படுதில்ல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிளிஃப் ஸ்வாலோஸ். இவங்க எல்லாரையுமே பெஸ்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைங்க எல்லாமே ஒரு சூப்பரான வீட்டை கட்டுதுங்க. இந்த வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சு தான் இந்த பறவைங்க எல்லாம் இதனுடைய கூட்டையே கட்டுது. இதுக்காக இந்த பறவைங்க யூஸ் பண்ணுறது குச்சியோ இலையோ கிடையாது, ஆனால் களிமண் இருக்கு இல்லையா, இதை வச்சு தொங்கக்கூடிய மண்பானைகள் மாதிரி இதனுடைய கூடுகளை கட்டுது. ஒரு பறவை மட்டும் இந்த கூட்டை கட்டாதுங்க. இந்த பறவையினுடைய ஹோல் நெய்பர்ஹுட்டும் சேர்ந்து தான் இந்த கூடுகளை கட்டுது. அதாவது ஒரே ஒரு காலனியில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கூடுகள் இருக்குமா. சில நேரத்தில் 6000 கூடுகள் வரைக்கும் இந்த இடத்துல இருக்குமாங்க. ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த கூட்டையே கட்டுது. அது மட்டும் இல்லாமல் பெண் பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த டியூட்டி அப்படின்னு ஒதுக்காம ஆண் பறவைகளும் சேர்ந்து அதனுடைய குஞ்சுகளுக்கு சாப்பாடை ஊட்டுமாங்க. வெளிப்பகுதியில் கரடு முரடான கிளே இருந்தாலும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஃபெதர்ஸையும் கிராஸையும் போட்டு அதனுடைய குஞ்சுகள் ரொம்பவே சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்குமாங்க. இந்த கூடுகள் பெரிய கூடுகள்லாம் கிடையாது, வெறும் 8 இன்ச் வைட்லையும் 4 இன்ச் டால்லையும் தான் இருக்குமாங்க. மற்ற எந்த விலங்குகளும் வந்து இந்த குருவிகளை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டினுடைய வாசல் ரொம்பவே குறுகலாக டனல் மாதிரி தான் இருக்குமா. ஒரு கூடை கட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1200 மட் பெல்லட்ஸை இந்த குருவிகள் அதனுடைய அழகால கொத்தி கொத்தி வந்து சின்ன சின்னதாக சேகரித்து இந்த கூட்டை அழகாக கட்டி முடிக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த கூட்டில் இந்த குருவிகள் 3 to 4 முட்டைகள் வரைக்கும் போடுமாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஓகல் காப் போவர் பேர்ட். இந்த பறவைங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இதனுடைய வீட்டை பாருங்களேன். ஆக்சுவலாக இது வீடு கிடையாது, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பறவைகள் தான் குச்சிகளை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனை உருவாக்குவாங்க. இந்த இடத்துல அது கண்ணில் என்னென்னலாம் கலர்ஃபுல்லாக படுதோ, அதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் ஸ்கிராப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஷைனிங்காக தெரியக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை கொண்டு வந்து இந்த இடத்த சுற்றிலும் அழகுபடுத்துமா. இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி பெண் பறவைகள் வரும் இல்லையா, அந்த பெண் பறவைகளோடு சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெண் பறவைகள் இந்த டிசைனை பார்த்து பிடிக்காமல் அங்கே இருந்து போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த ஆண் பறவைகள் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் பண்ணும். அப்படி இல்லைனா இந்த கூட்டையே கழிச்சிட்டு வேறு புதுசாக டிசைனை உருவாக்குமாங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவை உருவாக்குன எக்ஸிபிஷன் மாதிரி இந்த இடம் இருக்குமா. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்குமா. இந்த இடத்த உருவாக்கி இந்த ஆண் பறவைகள் இந்த இடத்துலையே பல வாரங்கள், ஏன் ஒரு சில மாதங்கள் கூட இந்த இடத்துல இருக்குமா, பெண் பறவைகள் அட்ராக்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்த இந்த பறவைகளுடைய எக்ஸிபிஷன் ஹால் அப்படின்னே சொல்லலாமா.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வீவர் அப்படிங்கிற இந்த பறவை தாங்க. இந்த இடம் கலஹாரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த பறவைகள் இந்த மாதிரி வித்தியாசமான ரொம்பவும் பிரம்மாண்டமான கூடுகளை கட்டுது. இந்த கூடுகள் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குல்ல. கிட்டத்தட்ட 10லேருந்து 500 பறவைகள் கூட இந்த ஒரு மரத்தில் கட்டப்பட்ட இந்த கூட்டில் வாழுமாங்க. இந்த கூட்டுக்குள்ள 5லேருந்து 100 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே அதாவது வைக்கோலை வச்சு தான் இந்த பறவைகள் ஸ்டாக் மாதிரி ஒவ்வொரு அடுக்காக கட்டியிருக்கான். இந்த ஒரு கூடு மட்டுமே கிட்டத்தட்ட டன் கணக்கில் வெயிட்டில் இருக்குமாங்க. இந்த ஒரு மரத்தில் பேலன்ஸ் பண்ணி இந்த கூட்டை இது கட்டிடும். சில நேரத்தில் டெலிஃபோன் போல் இருக்கும் இல்லையா, அதில் கூட இதுங்க கூட்டை கட்டி வச்சிருக்குமா. இந்த பறவைங்க அதுங்களுக்காக மட்டும் இந்த கூட்டை கட்டாமல் அதனுடைய மொத்த ஜெனரேஷனுக்காகவும் இந்த கூட்டை கட்டி வச்சிருக்கு. இந்த பறவைங்களுக்கு மட்டும்தான் அடைக்கலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சில நேரங்களில் இந்த கூடுகளில் இந்த பறவைகள் தவிர்த்து மற்ற பறவைகளான பைக்னி, ஃபால்கான்ஸ், ஃபின்ச்சஸ், அப்புறமா வல்ச்சர்ஸ், ட்ரீ ஸ்டிங்ஸ் அதாவது மரப்பள்ளி, இந்த மாதிரி விஷயங்கள் கூட, இந்த மாதிரி உயிரினங்கள் கூட வந்து தங்குமா. சில நேரத்தில் பாம்புகள் கூட இந்த கூட்டில் நகர்ந்து போகுமாங்க. பாம்புகள் இந்த கூட்டில் இருந்து இந்த பறவைகளுடைய முட்டைகளை எடுக்கிறதுக்காக தான் வருது. இந்த முட்டைகள் ஆனால் இந்த பாம்புகளுக்கு எப்படி தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆர்கிடெக்சரை தான் இந்த பறவைங்க கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சருக்குள்ளே நுழையணும்னு நினச்சாலே இந்த பாம்பு மேலே இந்த வைக்கோல் குத்தி இந்த பாம்பை நகர்த்தி விட்டுருமாங்க. சம்மர் டைமாக இருந்தாலும் சரி, வின்டர் டைமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டில் ஒரு மிதமான வெப்பநிலை தான் ஏற்படுமாங்க. அதாவது 21லேருந்து 24 டிகிரி செல்சியஸ்லேயே இந்த கூட்டுக்குள்ளே வெப்பநிலை மெயின்டைன் ஆகுது. வெளியே எவ்வளோதான் குளிர் அடித்தாலும் சரி இதுக்குள்ளே கதகதப்பாக இருக்கும். வெளியே எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் சரி இதுக்குள்ளே நல்லா சில்லுன்னு தான் இருக்குமா. இந்த கூட்டுடைய ஆர்கிடெக்சரை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் குச்சிகளையும் வெறும் புல்லையும் வெறும் வைக்கோலையும் வச்சு தான் இந்த கூடுகளை கட்டியிருக்கு. ஆனால் இந்த கூடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேவ் ஸ்விஃப்ட்லெட்ஸ். இந்த பறவைங்க அதனுடைய சலைவா அதாவது எச்சிலையே சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த கூட்டை கட்டுது. நல்லா அடர்த்தியான இருட்டான ஆள் நடமாட்டமே இல்லாத குகைகளாக பார்த்து தேடி பிடிச்சி தான் இந்த பறவைங்க நல்ல உயரத்தில் தான் இந்த கூட்டையே கட்டுமாங்க. இதுங்க எந்த ஒரு குச்சியையோ எந்த ஒரு புல்லையோ எந்த ஒரு இலையுமே எடுக்கிறது கிடையாது. அதனுடைய எச்சில மட்டும்தான் இது சார்ந்து இருந்து வீட்டையே கட்டுது. என்னுடைய சலைவாவை வச்சு கட்டுறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல உயரமாக கட்டுறதுனால இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டை ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சலைவால் கிளையோப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால, அதுவும் ரேரான கிளையோப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து ஏணி போட்டு ஏறி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இதனுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு இந்த பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இப்போ 39% பறவை இனங்கள் தான் இருக்கான். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போது என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோஸ்ட் ஸ்டுடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நான் கண்டென்ட் கிடச்சிதுன்னா போடுறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.